भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्गिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामि तम्। ஹரே கிருஷ்ணா. நேத்து பார்த்ததுல ஏதாவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாருக்கு இந்த பாயிண்ட்ஸ் இல்லையா? ஓகே. குந்தி மகாராணிய பிரார்த்தனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம். மாதாஜி, இந்த சூரியன் எப்படி எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கதிர்களை கொடுக்குது, அதே மாதிரி பகவானும் அதே மாதிரி கதிர்கள் பகவானும் பாரபட்சம் காட்டாதவர். அவருடைய கருணை எல்லாருக்கும் இருக்கு, அவர் பாரபட்சம் காட்டுறதே கிடையாது. குட் பாயிண்ட். ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த விதி பயனையே அனுபவிக்கிறார். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். ஸோ பகவான் பல்வேறு இனங்கள்ல அவதரிக்கிறார். அது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தத் அத்தியந்த விடம்பனம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப திகைப்பா இருக்கு அப்படின்னு. அதை விட மேலும் திகைப்பா இருக்கக்கூடிய ஒரு லீலையை இப்போ அவங்க சொல்ல போறாங்க. பதம் 31. கோபியாததே த்வயி கிருதாகசி தாமதாவத் யாதே தசாஸ்ருகலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்த்ரம் நினீய பவபாவனயா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி பீரபியத் பிபேதி. அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதில் என்ன லீலையை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, தாமோதர லீலையை பற்றி சொல்கிறாங்க. நம்ம போன மாதம் தாமோதரா ஜெய தாமோதரா தாமோதரா ஜெய மாக்கனு சோரா அப்படின்னு தாமோதரரை கொண்டாடினோம். அந்த தாமோதரரை பற்றி தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. கோபி, ஒரு சாதாரண கோபி யசோதா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கைத்துல கட்டி போட்டாங்களே. யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம், உங்களுடைய விரல்கள், இந்த விரல்களால தச அஸ்ரு, அந்த கண்ணை கசக்கி நீங்க அழறீங்களே கிருஷ்ணா, அது எப்படி சாத்தியம்? முழுமுதற் கடவுளாச்சே, இது எப்படி சாத்தியம்?
ஒரு சாதாரண ஒரு கோபி உங்களை கயித்துல கட்டி போடுறாங்க, நீங்களும் அழறீங்க. வக்திரம் நினீய பவபாவனையா ஸ்திதஸ்ய. உங்க முகத்துல அவ்வளோ ஒரு பயம் தெரியுதே. என்ன ஒரு பயம் உங்க அம்மாவை பார்த்து. நீங்க எப்படிப்பட்டவர்? பீர் அபியத் பிபேதி. பயமே உங்களை கண்டு பயந்து நடுக்கி ஓடுமே. அப்படி இருக்கிற நீங்க உங்க அம்மாவை பார்த்து எதுக்காக பயந்து அழுதீங்க? இது எவ்வளோ ஒரு விமோகயதி. இது என்ன ஒரு இவ்வளவு ஒரு அதிசயம். இது என்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். முழுமுதற் கடவுளா இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி குந்தி மகாராணி சொல்றாங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்தி வேதாந்த சுவாமி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. எனது அன்புள்ள கிருஷ்ணா, நீங்கள் ஒரு குற்றத்தை செய்துவிட்ட பொழுது உங்களை கட்டி போடுவதற்காக யசோதை ஒரு கயிற்றை கையில் எடுத்தாள். இதனால் அமைதி இழந்த உங்களுடைய கண்களிலிருந்து பெருகி வழிந்த கண்ணீர் கன்னிமையில் பூசப்பட்டிருந்த மையை அழித்தது. மேலும் பயஸ்வரூபியே உங்களை கண்டு அஞ்சிய போதிலும் நீங்கள் அதனால் அச்சத்திற்கு உள்ளானீர்கள். இக்காட்சி என்னை குழப்பமடைய செய்கிறது. இது எப்படி சாத்தியமாகலாம் அப்படின்னு யசோதைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஈவன் இந்திராதி தேவர்கள் கூட இந்த காட்சியை ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்தாங்க. எப்படி ஒரு சாதாரண ஒரு கோபியால பகவான் எப்படி கட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். பரமபுருஷரின் லீலைகளால் ஏற்படுத்தப்படும் குழப்பத்திற்கு இப்பதம் மற்றொரு விளக்கமாகும். ஏற்கனவே விளக்கப்பட்டது போல் பகவான் எல்லா சூழ்நிலைகளிலும் பரமபுருஷராகவே இருக்கிறார். பகவான் பரமபுருஷராக இருக்கும் அதே சமயம் அவரது தூய பக்தர்களின் முன்னிலையில் ஒரு விளையாட்டு பொருளாகவும் இருக்கிறார் என்பதற்கு இப்பதம் ஒரு திட்டமான உதாரணமாக அமைகிறது. பகவானின் தூய பக்தர்கள் பகவானுக்கு கலப்படமற்ற அன்புடன் மட்டுமே தொண்டு செய்கின்றனர். மேலும் அவ்வாறு பக்தி தொண்டை செய்யும் தூய பக்தர்கள் பரமபுருஷரின் நிலையை மறந்து விடுகின்றனர். இவ்வாறு தூய அன்பினால் மனப்பூர்வமாக செய்யப்படும் அவரது பக்தர்களின் அன்பு தொண்டை பகவானும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அத்தொண்டில் பயபக்தியுடன் கூடிய எவ்வித மரியாதையும் இருக்கக்கூடாது. பொதுவாக பகவான் பக்தர்களால் பயபக்தியான மனநிலையில் வழிபடப்படுகிறார். ஆனால் பக்தர் தூய அன்பினாலும் பாசத்தினாலும் பகவானை தன்னை விட குறைந்தவராக கருதும் பொழுது பகவான் முழு திருப்தி அடைகிறார். கோலோக பிருந்தாவனத்தில் உள்ள பகவானின் லீலைகள் இத்தகைய மனநிலையில்தான் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. கிருஷ்ணரின் நண்பர்கள் அவரை தங்களுள் ஒருவராகவே கருதுகின்றனர். அவரை பயபக்தியுடன் வழிபட வேண்டும் என்று அவர்கள் கருதுவதில்லை. தூய பக்தர்களான பகவானின் பெற்றோர்கள் அவரை ஒரு குழந்தையாக மட்டுமே கருதுகின்றனர். பகவான் வேத மந்திரங்களால் செய்யும் பிரார்த்தனைகளை விட பெற்றோர்களால் அளிக்கப்படும் தண்டனைகளை அதிக சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். அதே போலவே வேத மந்திரங்களை விட அவரது காதலிகளின் நிந்தனைகளை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். ஆன்மீக உலகமாகிய கோலோக விருந்தாவனத்தில் இடம்பெறும் அவரது நித்திய லீலைகளை தோற்றுவித்து அதன் மூலமாக பொதுமக்களை கவர்ந்து இழுப்பதற்காக இந்த ஜட உலகில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றியிருந்த பொழுது அவரது வளர்ப்பு தாயான யசோதையின் முன் அவளுக்கு கீழ்ப்படிந்திருப்பதை போன்றதொரு ஒப்பற்ற காட்சியை நிகழ்த்தி காட்டினார். பகவான் அவரது இயல்பான குழந்தைத்தனமான விளையாட்டுகளினால் தாய் யசோதையால் சேமித்து வைக்கப்பட்ட வெண்ணெய் சட்டிகளை உடைத்து அதிலுள்ள வெண்ணெயை அவரது நண்பர்களுக்கு விநியோகிப்பது வழக்கம். புகழ்பெற்ற பிருந்தாவனத்து குரங்குகளுக்கும் அதை அவர் விநியோகிப்பார். குரங்குகளும் பகவானின் தாராள மனதை நன்கு பயன்படுத்தி கொண்டன. இதை கண்ட தாய் யசோதை அவளது தூய அன்பின் காரணத்தால் அவளது தெய்வீக குழந்தையை தண்டிப்பதை போல் காட்ட விரும்பினாள். அவள் ஒரு கயிற்றை எடுத்து பொதுவாக சாதாரண வீடுகளில் செய்யப்படுவதை போல் அவரை கட்டி போட போவதாக பயமுறுத்தினாள். தாய் யசோதையின் கையில் இருந்த கயிற்றை கண்ட பகவான் தலை குனிந்து ஒரு குழந்தையைப் போல் அழ துவங்கினார். அவரது கண்களிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் அவரது அழகிய கண்களை சுற்றி பூசப்பட்டிருந்த கருப்பு மையை கழுவி கொண்டு அவரது கன்னங்களின் மீது உருண்டோடியது. இக்காட்சியை குந்தி தேவி பூஜிக்கிறாள். ஏனெனில் பகவானின் உன்னதமான நிலையை அவள் அறிந்திருந்தாள். பலமே உருவானவனும் பகவானை கண்டு அஞ்சுகிறான். இருப்பினும் ஒரு சாதாரண குழந்தையைப் போல் அவரை தண்டிக்க வந்த அவரது தாயை கண்டு அவர் பயத்திற்குள்ளானார். கிருஷ்ணரின் உன்னதமான நிலையை குந்தி தேவி அறிந்திருந்தார். ஆனால் யசோதை அறிந்திருக்கவில்லை. எனவே யசோதையின் நிலை குந்தியின் நிலையை விட மிக உயர்ந்ததாகும். தாய் யசோதை பகவானையே தமது குழந்தையாக பெற்றிருந்தாள். பகவானையே குழந்தையாக பெற்றிருப்பதை அவள் மறந்துவிடும்படி பகவான் செய்துவிட்டார். பகவானின் உன்னத நிலை தாய் யசோதையின் ஞாபகத்தில் இருந்திருக்குமானால் அவரை தண்டிப்பதில் அவளுக்கு தயக்கம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்நிலையை அவள் மறந்துவிடும்படி செய்யப்பட்டாள். ஏனெனில் குழந்தைத்தனத்தின் முழு அபிநயத்தையும் பாசமுள்ள யசோதையின் முன் பகவான் செய்து காட்ட விரும்பினார்.
தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான இந்த அன்பு பரிமாற்றம் இயற்கையான முறையிலேயே நிகழ்ந்தது. இக்காட்சியை நினைவு கூர்ந்த குந்தி குழப்பமடைந்தாள். மேலும் உன்னதமான தாய்ப்பாசத்தை போற்றுவதை தவிர வேற எதையும் அவளால் செய்ய இயலவில்லை. யசோதையின் அன்பிற்குரிய குழந்தையாக இருந்த சர்வ சக்தியுள்ள பகவானையே அவளால் கட்டுப்படுத்த முடிந்தது. எனவே யசோதையின் இணையற்ற அன்பிற்காக அவள் இங்கு மறைமுகமாக போற்றப்படுகிறாள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அருமையான பொருளுரை. பிரபுபாதர் அப்படியே அந்த ரசங்களை அப்படியே பிழிஞ்சு நமக்கு கொடுக்கிறார். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இவரோ முழுமுதற் கடவுள். ஆனா அந்த கோபி என்ன பண்றாங்க, இது என்னுடைய குழந்தை, இவ்வளோ கெட்ட பேரு, அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் வெண்ணெய் திருடி எல்லாரும் வந்து வேற கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் திருத்தல அப்படின்னு சொன்னா, என்ன யசோதை வளர்த்துருக்கா பையனை, சரியாவே வளர்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்னதானே சொல்லுவாங்க, நீ வந்து அடுத்து இந்த விருந்தாவனத்துக்கு நீ தான் அரசன், நந்த மகாராஜுக்கு அப்புறம் நீ தான் ராஜா ஆகணும், அப்படி இருக்க போற நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் திருட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா அப்புறம் எப்படி உன்னை வந்து எல்லாரும் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி யசோதைக்கு ரொம்ப கவலை. தன்னுடைய குழந்தையை சரிப்படுத்த வேண்டியது தன்னுடைய பொறுப்பு அப்படின்னு யசோதை நினைக்கிறாங்க. அவரை பரமபுருஷ பகவான் அப்படிலாம் அவங்க நினைக்கவே இல்லை. ஒரு சின்ன உதாரணம். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பெனியோடைய ஒரு முதலாளி அந்த மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கம்பெனியில் அவர்கிட்ட எல்லாரும் எஸ் பாஸ் எஸ் பாஸ் அப்படின்னு கை கட்டி நிற்பாங்க. வீட்லேயும் அந்த மாதிரி யாராவது நடந்துப்பாங்களா? அவங்க அம்மா இல்லை அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்கலாம் அப்படி நடந்துப்பாங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சாதாரணமாக என்னப்பா போப்பா வாப்பா, அவங்க அம்மா வந்து என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு அவங்கள கேட்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுவும் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த அன்புடைய வெளிப்பாடு. பகவானும் என்ன பண்ணலை, தன்னை வந்து அங்கே நான் பரமபுருஷ பகவான் அப்படிலாம் அவர் சொல்லலை. அவர் வந்து ஒரு சின்ன குழந்தையாவே இருக்கார். ஆக மொத்தம் அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது 100% பர்ஃபெக்டாக அங்கே வந்து நடக்குது. ஒரு சமயத்தில் என்ன ஆகுதான், நான் உங்களுக்கு இந்த லீலை சொன்னேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த கிளாஸில் சொல்லிட்டு இருந்தேன், இந்த உங்ககிட்ட சொன்னேனான்னு தெரியல, இருந்தாலும் இன்னொருத்தரை கூட கேட்கலாம். கிருஷ்ணர் வந்து தவழ்ந்து வர சமயமா அது, அதாவது தவழ ஆரம்பிச்சிருக்கார் அப்போ தான் கிருஷ்ணர். அப்போ ஒரு நாள் வந்து யசோதா என்ன பண்ணாங்களாம், அந்த நந்தபவனுடைய அந்த மேல் முற்றத்தில் நின்றுட்டு இருந்தாங்களாம். யசோதையுடைய தோழிகள், கிருஷ்ணருக்கு தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோபியர்கள் எல்லாரும் அங்கே நின்று பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ குழந்தை அவங்க கால் பக்கம் வந்து தவழ்ந்து விளையாடிட்டே இருக்கான். திடீர்னு அந்த குழந்தை மேலே பார்த்து ஆகாயத்தை பார்த்து அந்த நிலவை பார்த்து அழ ஆரம்பிக்குதான். அழ ஆரம்பிச்சோன்னு ஒரு கோபி சொல்றாங்களாம், ஓ கானாக்கு பசி வந்துருச்சு, அதனால தான் வந்து இந்த சந்திரனை பார்த்தோன்னா பால் ஞாபகம் வந்து அழறது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பால் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்டா, இல்லை 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 எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நிலாவை காட்டுதான். அப்போ ஒரு கோபி சொன்னாங்களா, அது என்ன நினைச்ச நீ, அதெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது, அது என்ன நினைச்ச, வெண்ணெய் நினைச்சியா அப்படின்னு உடனே அந்த குழந்தை வந்து ஆமா ஆமான்னு சொல்லுதான். அது வெண்ணெய் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை எனக்கு அது வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அழகாராம். அப்போ ஒரு கோபி நினைச்சாங்களா, சரி இந்த குழந்தைக்கு வந்து வெண்ணெய் வேண்டி இருக்கு, பசிக்குது, பால் வேண்டாம் வெண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெண்ணெய் போய் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டா, அது வேண்டாம் 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 எனக்கு அந்த நிலா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலவே, ஆனால் நிலான்னு தெரியல, அதை காட்டுறாரு. அப்போ இன்னொரு கோபி சொன்னாங்களா, இல்லை இல்லை வெண்ணெயும் வேண்டாம் பாலும் வேண்டாம், தயிர் கொடுப்போம், தயிர் தான் கேட்டு அழுது அப்படின்னு சொல்லிட்டு, தயிர் வேணுமா நான் போய் தயிர் கொண்டு வரட்டுமான்னு கேட்டால், எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு கோபி சொன்னாங்களா, இது வந்து என்ன நினைச்ச நீ, இது வந்து ஒரு அன்னம், ஒரு ஸ்வான் அது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு இன்னும் பெருசா அழுக வருதான். அந்த ஸ்வான் வந்து அப்படியே அந்த மேகத்துக்குள்ள போயிடுது, எனக்கு சீக்கிரம் அதை கொடுங்க, அதை வச்சு நான் விளையாடணும், இல்லைன்னா வேற யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, எனக்கு அது உடனே வேணும் அப்படின்னு சொல்லி அழறாரு. பகவான் சொல்ற சசி சூரிய நேத்திரம் அப்படின்னு, பகவானுடைய கண்கள் சூரியனும் சந்திரனும். ஆனா இங்க வந்து இந்த கிருஷ்ணர் அந்த நிலா என்னன்னு தெரியாம அதை ஒவ்வொருத்தர் ஏமாத்துறாங்க, அந்த குழந்தைய ஏமாத்துறாங்க, இவரும் வந்து அதை கேட்டுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கார் கிருஷ்ணர். அப்போ எல்லாரும் சமாதானப்படுத்தி பாக்குறாங்களாம், யசோதை பேசாம இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, காலையிலேருந்து நீ தானே குழந்தைய பார்த்துட்டு இருக்க, எவ்வளோ உனக்கு வந்து களைப்பா இருக்கும், அதனால கொஞ்ச நேரம் நாங்க பாத்துக்கிறோம், அந்த அழுகையை நாங்க வந்து சமாதானப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க, யாராலையும் முடியவே இல்லை. அப்போ யசோதை சொல்றாங்களா, இந்த குழந்தைய எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கையில தூக்கிட்டு சொல்றாங்களாம், கிருஷ்ணா அது என்ன நினைச்ச, அது வந்து நிலாவும் கிடையாது
அது அன்னமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ கிருஷ்ணர் கேட்டாரு, அப்பனா அது என்ன அப்படின்னு. அது வந்து வெண்ணெய் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, வெண்ணெயா? அப்போ ஏன் வந்து அந்த வெண்ணெயை நீங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு அந்த வெண்ணெய் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே யசோதா சொல்றாங்களா, "ஷ்ஷ், அந்த வெண்ணெயில பார், நடுவுல என்ன இருக்கு பார், ஒரே கருப்பா தெரியுது இல்லையா, அதெல்லாம் என்னன்னா பாய்சன், விஷம் இருக்கு அதுல அப்படின்னு சொன்னாங்க. இந்த குழந்தை ரொம்ப பயந்து போச்சான். ஓ, அது பாய்சனா? பாய்சன்னா என்னம்மா, விஷம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது யசோதா சொல்றாங்களா, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீ வந்து தோட்டத்துல எல்லாம் போய் விளையாடும் போது இந்த பாம்பு, விஷ பாம்பெல்லாம் இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதோட விஷம் அப்படின்னு சொன்னோன்னு கிருஷ்ணருக்கு நிறைய சந்தேகம் வருதான். அப்போ வீட்டுல நம்ம வெண்ணெயெல்லாம் கடைகிறோமே, அப்ப கூட அந்த விஷம் வருமா? நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கோபிஸ்லாம் டெய்லி உட்காந்து பெரிய பானையை வச்சு வெண்ணெய் கடையிறீங்களே, அதுல விஷம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல இல்ல, அதுலெல்லாம் வராது அந்த விஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த விஷம் எப்படி அங்க போச்சு அப்படின்னு கேட்டோடனே அந்த சமுத்திர மந்தன் லீலைய யசோதை வந்து கிருஷ்ணருக்கு சொல்றாங்களாம். இப்ப என்ன ஆச்சு கிருஷ்ணருக்கு அப்படின்னா, அந்த நிலா வேணும்னு கேட்டது என்ன ஆச்சு, டைவர்ட் ஆயிடுச்சு, மாத்தி விட்டாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த நிலாவை கேட்கறத விட்டுட்டு, அந்த அழுகையை விட்டுட்டு இப்போ என்ன என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கதை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிட்டான் குழந்தை. ஸோ இது மாதிரி அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் நடக்கிற அந்த அன்பு பரிமாற்றம் இருக்கே, அது வந்து வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அத்தனை இனிமையானது பகவானுடைய லீலைகள். ஹரி கிருஷ்ணா மாதாஜி. ம் ஹரி கிருஷ்ணா. ஹரே இந்த கிருஷ்ணா. கதை எங்களுக்கும் தான் மாதாஜி சொன்னீங்க. நாங்க ஆனாலும் உங்களுக்கு நீங்க சொன்னேனா? சொன்னது நல்லா இருக்குன்றதுல நான் நல்லா இருக்கிறதுனால நாங்க எல்லாரும் பேசாம கேட்டுக்கிட்டோம். அவ்வளவுதான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்போ ஒன்ஸ் மோர் கேட்டுட்டோம். ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கேட்டீங்களா நீங்க? ஒன்ஸ் மோர் கேட்டாச்சு இப்ப. ஓகே ஓகே. அப்போ மேம் நாங்கெல்லாம் கிருஷ்ணன் ஆயிட்டோம். நீங்க வந்து யசோதை ஆயிட்டீங்க இப்போ. நோ 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 நோ, இது வந்து மாயாவாதம். நம்ம இல்ல கிருஷ்ணராக இல்ல முடியாது. சொல்றேன் மாதாஜி, அந்த அளவுக்கு மூழ்கிட்டோம். அது ஆகவே முடியாது, வார்த்தையில கூட அப்படி சொல்லக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே கிருஷ்ணருடைய சேவகன், தொண்டன். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வந்து என்ன வார்த்தை சொல்லக்கூடாது, நான் கிருஷ்ணர் ஈக்குவல் ஆயிட்டேன். ஆகக்கூடாது. சரி, சொல்லவே சரிங்க மாதாஜி, தேங்க்யூ. சரிங்க மாதாஜி, நிறைய பேர் அப்படி தேங்க்யூ. சொல்லுவாங்க, உங்களை பார்த்தாலே கிருஷ்ணரை பார்த்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லவே கூடாது. நம்ம பகவானுடைய சேவகன், பகவானுடைய தொண்டன், இதுதான் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, சரிங்க மாதாஜி, சரி. ஹரே கிருஷ்ணா. சரி, உங்களுக்கு இன்னொரு லீலை சொல்றேன். இது கண்டிப்பா நான் யாருக்குமே சொல்லல. இப்போ நம்ம வெண்ண திருடர் லீலை தானே பார்த்தோம், எதுக்கு சம்பந்தம் இல்லாம நிலாவுக்கு போனோம் இல்லையா? வெண்ண திருடர் லீலையே பார்க்கலாம். ஒரு சமயம் என்ன ஆச்சா, கிருஷ்ணன் வந்து பெரிய வெண்ணெய் பானை, அதுக்குள்ள தொப்பக்கொட்டின்னு குதிச்சு என்ன பண்ணியிருக்காராம், உள்ள போயிட்டு வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருக்காராம். அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெண்ணெய் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ யசோதம்மா தேடி வர்றாங்க கிருஷ்ணரை. எங்க காணோம் இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி தேடி வர்றாங்க. இந்த குழந்தை எங்க இருக்கு, வெண்ணப்பானைக்குள்ள இருக்கு, நீங்க நினைக்காதீங்க, பிருந்தாவனத்தில் தாழியெல்லாம் உள்ள பெருசு இருக்கும், நிஜமாவே 2 பேர் உள்ள போகலாம், அவ்வளோ பெருசு இருக்கும் ஒவ்வொரு வெண்ணத்தாழியும். ஸோ அப்படி, ஏன்னா 9 லட்சம் பசு இருக்கே. ம் அப்படி தேடிட்டு வரும்போது ஒரு தாழியில பார்த்தா இந்த கிருஷ்ணன் உள்ள இருக்காராம். கிருஷ்ணா, நீ உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றாராம், எல்லாம் உன்னால தாமா ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னாலயா, நான் என்ன பண்ணேன், நானா உன்னத்துக்கு உள்ள போட்டேன், நீ உள்ள போயிட்டு என்னாலன்னு சொல்றியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாராம், நீ என்ன நகை போட்டு விட்டுருக்க எனக்கு, இந்த ரத்தினங்கள் எல்லாம் யசோதமை போட்டு விட்டுருக்காங்க, அந்த ரத்தினங்கள் எல்லாம் அப்படியே சிகப்பு கலர்ல இருக்கான். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாராம், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சூடா இருக்கேன் உடம்பு, இவ்வளவு இந்த நகையினால எனக்கு உடம்பு வந்து அவ்வளோ சூடாயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், என்னை கொஞ்சம் அப்படி கூல் பண்ணிக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் இதுக்குள்ளதான் கையை விட்டேன், ஆனா என்ன ஆயிடுச்சு, வழுக்கிட்டு உள்ள விழுந்துட்டேன் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு வீட்டில் வெண்ணெய் திருட போகும்போது இதே மாதிரி தான், வெண்ணெய் தாழிக்குள்ள போயாச்சு, அந்த வெண்ணெயை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கவும் ஆரம்பிச்சாச்சு. அப்போ அந்த கோபி வந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து ஓடி போயிட்டாங்க, பசங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. கிருஷ்ணர் வெண்ணப்பானுக்குள்ள மாட்டிக்கிட்டார். அப்போ அந்த கோபி கேட்குறாங்களா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ணா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மையா உங்களுக்கு தெரியாது மையா என்ன நடந்தது அப்படின்னு, தப்பா என்ன நினைக்காதீங்க அப்படின்னு. என்ன நடந்தது அப்படின்னா,
என்னோட கண்ணுக்குட்டி ஓடி வந்தது. நான் என் கண்ணுக்குட்டியை தேடி தான் வந்தேன். ஆனா என் கண்ணுக்குட்டி உங்க வீட்டுக்குள்ள ஓடி வந்துருச்சு. அதனாலதான் நான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். இல்லைன்னா நான் எதுக்காக உங்க வீட்டுக்குள்ள வரப்போறேன் அப்படின்னு. சரி, கண்ணுக்குட்டியை தேடி வந்த, அப்ப வெண்ணத்தாழிக்குள்ள எதுக்குள்ள போனேன், அதுக்குள்ள எதுக்கு போனேன் அப்படின்னா, நிஜமாவே சொல்றேன், என்னுடைய கண்ணுக்குட்டி இதுல குதிச்சிருச்சு. இந்த வெண்ணத்தாழிக்குள்ள என்னுடைய கண்ணுக்குட்டி குதிச்சிருச்சு. அந்த கண்ணுக்குட்டி உள்ள இருக்கான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் வேற எதுவுமே செய்யல. பாருங்க, நான் எதுவுமே செய்யல. என் கண்ணுக்குட்டியை தான் நான் உள்ள தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? 1000 கதை இருக்கு. வெண்ணெய் திருடி சாப்பிட்டுட்டு மாட்டிக்கிட்டா சொல்றதுக்கு ஒவ்வொரு நாளும் 1000கணக்கான கதைகள் இருக்கு. அப்போ வீட்லயே மாட்டிக்கும் போது என்னாச்சு அப்படின்னாக்க, யசோதை கட்டி போட்டாங்க. இப்ப என்ன பண்ண முடியல கிருஷ்ணரால? ஒண்ணுமே சொல்ல முடியல. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அவ்வளோ அற்புதமான பகவானுடைய பால்ய லீலைகள். இந்த லீலைகள் எல்லாம் கேட்க 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 அடுத்த முறை வெண்ணெயை பார்த்தா நமக்கு அது சாதாரண வெண்ணெய் மாதிரி தெரியாது. நமக்கு யார் ஞாபகம் வரும்? பகவானுடைய ஞாபகம் வரும். எனக்கு இந்த நிலா பத்தி சொன்னது, அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி உள்ள போயிட்டு நான் வந்து கண்ணுக்குட்டியை தேடி வந்தேன்னு சொன்னது, இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் தனியாவே சிரிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஆன்லைன்ல தான் லெக்சர் கேட்கிறேன். அதனால அதை கேட்டு நான் தனியா சிரிச்சிட்டு இருந்தேன். இப்ப கூட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு நீங்க எல்லாருமாவது இருக்கீங்க. அட்லீஸ்ட் சந்தோஷமா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லீலையும் பகவான் எதுக்காக பண்றார் அப்படின்னாக்க, நம்மளை எப்படியாவது அவர் பக்கம் கவர்ந்து இழுக்கிறதுக்காக நம்மளை வந்து இந்த லீலைகள் எல்லாம் பகவான் வந்து பண்ணி காமிக்கிறார். அதிலும் குறிப்பா அவருடைய பால்ய லீலைகள் ரொம்ப இனிமையானது. இந்த பால்ய லீலைகள் வேற எந்த அவதாரத்திலயும் கிடையாது. நரசிம்மர் பாருங்க, டக்குன்னு தூண பொழந்து வந்தார். தவ கர கமலவரே நகாம் அத்புத ஸ்ருங்காம் தலிதா ஹிரண்ய கஷிபு தனு பிருங்காம். முடிஞ்சு போச்சு. உடனே ஹிரண்ய கஷிபுடைய மார்பை பிளந்தார். நரசிம்மலையிலே முடிஞ்சு போச்சு இல்லையா? ராமர் அவரும் வந்து சின்ன குழந்தையா தான் வந்தார், பிறந்தார், வளர்ந்தார், எல்லாம் பண்ணார். ஆனா பாத்தீங்கன்னா டீலிங்ஸ் எல்லாம் யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய அரசர்கள் யார் வந்து ஹெட்டோ அவங்களோட தான். சுக்ரீவன் அவர் வந்து வானரத்துக்கு தலைவரா இருந்தார். குஹன் அவர் வந்து அந்த படகு ஓட்டுறவங்களுடைய தலைவன். அவங்களோட தான் அவரோட டீலிங்ஸ் கொஞ்சம் மெஜஸ்டிக்கா இருந்தார். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றார்? பசு, கண்ணுக்குட்டி, அங்க இருக்கிற மயில், அதுக்கப்புறம் விருந்தாவனத்துல இருக்கிற மரம், செடி, கொடி, கோபர்கள், கோபியர்கள் எல்லாரும் கூட என்ன பண்றார்? ஒரு சாதாரண குழந்தைய அன்பு பரிமாற்றம் பண்றார். குரங்குகளை விட்டுட்டீங்க மாதாஜி. விருந்தாவனத்தோட குரங்குகள். அதை விட்டுட்டீங்க, அதுதானே முக்கியம். ஆமா, இந்த மாதிரி அவருடைய அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு ரொம்ப டவுன் டு த எர்த் இருக்கார் கிருஷ்ணர். சோ அதனால கிருஷ்ணர் வந்து பூரண புருஷோத்தமர். கிருஷ்ணர் யாரு? பூரண புருஷோத்தமர். ராமர் வந்து மரியாதா புருஷோத்தமர், கிருஷ்ணர் பூரண புருஷோத்தமர். ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ஆனா இந்த லீலைகள்ல இருக்கிற வித்தியாசம். அதனாலதான் நாராயணரை விட கிருஷ்ணர்கிட்ட என்ன இருக்கு? 4 விதமான அந்த இனிமைகள் ஜாஸ்தியா இருக்கு. கிருஷ்ணருடைய ரூபம், ரூப மாதுரியா, கிருஷ்ணருடைய அந்த புல்லாங்குழல் வேணு மாதுரியா, கிருஷ்ணருடைய லீலைகள் லீலா மாதுரியா, அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய அந்த பக்தர்கள் பக்த மாதுரியா. இது வந்து மாதுரியம்னா இனிமைன்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த கீர்த்தன் பாடுவோம் இல்லையா? அதரம் மதுரம், இந்த மாதிரி மதுரம் 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 மதுராதிபதே அகிலம் மதுரம். ஸோ அந்த மாதிரி மாதுரியம் அப்படின்னாக்க இனிமைன்னு அர்த்தம். அந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் ரொம்ப ரொம்ப இனிமையானது. இதுல குந்தி மகாராணிக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, முழுமுதற் கடவுளை எப்படி ஒருத்தரால கட்ட முடியும் அப்படின்னு தான் குந்தி மகாராணிக்கு இங்க குழப்பம். அப்போ மறைமுகமா என்ன பண்றாங்க குந்தி மகாராணி? யசோதையை இங்க புகழ்ந்து தள்ளுறாங்க. சாதாரண ஒரு கோபி கிடையாது அவங்க, பகவானுடைய பரம பக்தை. இங்க பிரபுபா சொல்றார், நம்ம வந்து வேத மந்திரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த அவதாரத்துக்கு முன்னாடி எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் சேர்ந்து பூமி தாயோட போய் என்ன பண்றாங்க? அந்த ஷீராப்தி பார்க்கடலுடைய கரையில போய் நின்று ஓம் சஹஸ்ர ஷீர்ஷா புருஷக அப்படின்னு புருஷ சுத்தம்லாம் சொல்லி பகவானை வழிபடுறாங்க.
ஆனா பகவான் அவங்க கூட எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாரா? அஹ் அவங்க கண்ணுக்கு கூட பகவான் தெரியல. வெறும் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புறார். வாய்ஸ் மெசேஜ், அதுவும் பிரம்மாவுக்கு ஹார்ட் ஹார்ட் அனுப்புறார். என்ன சொல்லிட்டார்? நானே அவதரிக்க போறேன், கவலைப்படாதீங்க, நீங்கெல்லாம் போய் எதுக்குலத்துல அங்கெல்லாம் போய் பிறவி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். அதை பிரம்மா கன்வே பண்றார். யாருக்கும் பகவானை பார்க்க கூட முடியல. ஸோ ஆனா இதே பக்தர்கள், ம், யசோதாமாய், கோபியர்கள், பகவானுடைய கோபர் நண்பர்கள், இவங்கெல்லாம் பகவானை வந்து குறைச்சு பேசுறது, அவரை திட்டுறது, இதெல்லாம் அவருக்கு எப்படி இருக்கான்? ரொம்ப பிடிச்சிருக்கான். விளையாடும் போது கிருஷ்ணன் வந்து செய்யாத பொருளாத்தனமே கிடையாது. எல்லாத்தையும் பண்றார். எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தன்னுடைய நண்பர்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி விட்டு கொடுக்குறார். ஒரு பக்கம் என்ன பண்றார்? அவங்க ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னாக்க எல்லா பொருளாத்தனமும் பண்றார். ஸ்கோர்லாம் மாத்துறது, ஸ்கோர் போர்டு கரெக்ட் பண்றது, ஓடுறவன் காலை இடறி விழுந்து அவனை கீழே விழ வைக்கிறது, இதெல்லாம் பண்றார். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சமயத்துல கோபர்கள் சொல்றாங்க, நீ ரொம்ப சீட்டிங் பண்ற கிருஷ்ணா, அதனால என்ன பண்ண வேண்டாம், எங்களோட நீ விளையாட வேண்டாம், நாங்க உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்க போறது இல்லை இனிமே. நீ கரெக்டா இருந்தாதான், ரூல்ஸ் எல்லாம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணதான் நெக்ஸ்ட் கேம்ல நீ இருக்க, இல்லைன்னா நீ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிருஷ்ணன் சொல்றார், நான் யார் தெரியுமா? நந்த மகாராஜாவோட பையன். எங்க வீட்டுல எவ்வளவு பசு இருக்கு தெரியுமா? 9 லட்சம் பசு இருக்கு. நான் தான் அடுத்த ராஜா ஆக போறேன். என்கிட்ட நீ இப்படி பேசலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கோபர்கள் சொல்றாங்களா, இதெல்லாம் இங்க வச்சுக்காத, நாமெல்லாம் இங்க வந்து விளையாட வந்திருக்கோம், நாம எல்லாருமே வைஷ்யர்கள் தான். இதுல உங்ககிட்ட உங்க வீட்டுல நிறைய பசு இருக்கு, உங்க அப்பா ராஜா அப்படிங்கிறதுனால நீ வசதியெல்லாம் கிடையாது. விளையாட்டுன்னு வந்தா நம்ம எல்லாரும் சமம் தான். இதை நீ ஒத்துக்கிறதா இருந்தா விளையாடவா, இல்லைன்னா வேண்டாம். நம்ம வந்து எந்த நிலைமையில இருக்கோம்? பகவான நம்ம எதுக்காக பிரார்த்தனை பண்றோம்? அவருடைய கருணை நமக்கு ஒரு துளியாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகவானை போய் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிச்சு பாக்குறோம், நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா தூய பக்தர்கள் எந்த நிலையில இருக்காங்க பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அந்த லீலைகளால கவரப்பட்டு அந்த கோலோக விருந்தாவனத்துல நமக்கு ஒரு துளியாவது பகவானுடைய கருணை கிடைச்சு, நமக்கு அவங்க ஒரு இடம் கிடைச்சு பகவானுக்கு சேவை செய்யணும், அந்த மனநிலையில நாம வந்து இருக்கணும். ஓகே, நிறைய லீலைக்குள்ள போயிட்டோம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பதம் 32. கேச்சிதாகூரஜம் ஜாதம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தயே யாதோ பிரியஸ்யான்வவாயே மலயஸ் ஏவ சந்தனம். இப்போ இத்தனை குழப்பத்துக்கு குந்தி மகாராணியே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. என்ன சொல்றாங்க பார்க்கலாம். பிறப்பற்றவர் புண்ணியர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கிறார் என்று சிலர் கூறுகின்றனர். மற்றும் சிலர் உங்களுடைய பிரியமான பக்தர்களில் ஒருவனான யது மகாராஜனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் பிறந்திருக்கிறார் என்று கூறுகின்றனர். மலைகளில் சந்தனம் தோன்றுவதை போலவே அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றுகிறீர்கள். சோ பகவானை எந்த ஒரு விதியும் கட்டுப்படுத்த முடியாது. இந்த குடும்பத்துல இந்த மாதிரிதான் பகவான் பிறக்கணும் அப்படின்லாம் அவருக்கு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது. அதனால இந்த மலைய நாடுகள் அப்படின்னா மலேசியா அந்த மாதிரி நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, சந்தன மரம் வந்து பர்மா அந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க, சந்தன மரம் ரொம்ப இயற்கையா அங்க வந்து ரொம்ப செழிப்பா வளர்ந்துருக்கும். அப்போ அது வந்து மலை சந்தனம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெருமை. எதனால அந்த அந்த இடத்துக்கு எதனால பெருமைன்னா அந்த சந்தன மரத்தினால பெருமை. சோ சந்தன மரம் எங்க வேணா வளரலாம், ஆனா அங்க வளர்ந்ததுனால அந்த இடத்துக்கு பெருமை. அந்த மாதிரி பகவான் எதுகுலத்துல அவதரிக்கிறார். அதனால அந்த எதுகுலத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. வசந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. இந்த ஜட உலகில் உள்ள பகவானின் தோற்றம் திகைப்பூட்டுவதாக இருப்பதால் அந்த பிறப்பற்றவரின் பிறப்பை பற்றி பல கருத்துகள் நிலவுகின்றன. மாதாஜி உங்களோட லைன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு மாதாஜி. சிருஷ்டிகளுக்கெல்லாம் இறைவனாகவும் பிறப்பற்றவராக பகவத்கீதையில் பகவான். இப்ப ஓகேவா மாதாஜி? கிளியரா இருக்கா? படிங்க. காதலுதா மாதாஜி? படிங்க. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். காதலுதா மாதாஜி? காதலுதா மாதாஜி? படிங்க.
இல்லைன்னா வேற யாராவது படிக்க மாட்டேங்குதுல்ல. அது நெட்டு கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனா நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகேவா ஜமுனா, வேற யாராவது ஹரே படிக்கிறீங்களா? ஓகே ஹரே ஓகே. கிருஷ்ணா படிக்கிறோம் மாதாஜி. மாதாஜி. நான் படிக்கவா? ஹரே யாரு கிருஷ்ணா மாதாஜி. யாரு? மைதிலி மாதாஜி. படிங்க படிங்க. இந்த ஜட உலகில் தாம் பிறப்பதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். எனவே பிறப்பற்றவரின் பிறப்பில் எவ்வித மறுப்பும் இருக்க முடியாது. ஏனெனில் உண்மையை அவரே நிலைநிறுத்துகிறார். இருப்பினும் அவர் ஏன் பிறக்கிறார் என்பதை பற்றிய வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அதுவும் கீதையில் கூறப்பட்டுள்ளது. மத கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவும் பக்தரை காத்து அசுரரை அழிப்பதற்காகவும் அவரது சுயமான அந்தரங்க சக்தியின் வாயிலாக அவர் தோன்றுகிறார். இதுவே பிறப்பற்றவரின் பிறப்பிற்கு காரணமாகும். இருப்பினும் தூய பக்தரான யுதிஷ்டிர மகாராஜனை பெருமைப்படுத்துவதற்காகவே பகவான் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலக நன்மைக்காக பாண்டவர்களின் ராஜ்யத்தை நிலைநாட்ட விரும்பினார். தூய பக்தராக உள்ள அரசர்களின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். அரசர் பக்தியற்றவராக இருப்பாரானால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. கலியுகத்தில் பெரும்பான்மையான ஆளுநர்கள் பக்தியற்றவர்களாக உள்ளனர். எனவே மக்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியற்றவர்களாகவே உள்ளனர். ஆனால் குடியாட்சி முறையில் பக்தியற்ற பிரஜைகள் அவர்களை ஆளக்கூடிய அவர்களுடைய பிரதிநிதியை அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர். எனவே அவர்களுடைய சந்தோஷமற்ற நிலைக்கு அவர்கள் யாரையும் குறை கூற முடியாது. நளமகராஜனும் கூட சிறந்த புண்ணியவான் என்னும் புகழை பெற்றவர்தான். ஆனால் அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் எந்த தொடர்பும் இருக்கவில்லை. எனவேதான் யுதிஷ்டிர மகாராஜன் இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் புகழப்பட வேண்டியவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். யது வம்சத்தில் பிறப்படுத்ததன் வாயிலாக பகவான் யது மகாராஜனை ஏற்கனவே பெருமைப்படுத்திவிட்டார். யாதவ, யதுவீர, யது நந்தன முதலான பெயர்களால் பகவான் அறியப்பட்ட போதிலும் அத்தகைய கடமை உணர்ச்சியில் இருந்து அவர் எப்பொழுதும் சுதந்திரமானவராகவே இருக்கிறார். அவர் மலைகளில் வளரும் சந்தன மரங்களை போன்றவராவார். மரங்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் வளரக்கூடியவை. எனினும் சந்தன மரங்கள் பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் வளர்க்கின்றன என்பதால் சந்தனக்கட்டை என்னும் பெயரும் மலைகளும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவையாகும். ஆகவே முடிவு என்னவெனில் பகவான் சூரியனை போல் பிறப்பற்றவராவார். இருப்பினும் கீழ் திசையில் சூரியன் உதயமாவதை போலவே பகவானும் தோன்றுகிறார். சூரியன் ஒருபோதும் கீழ் திசைக்கு சொந்தமானதல்ல. அதை போலவே பகவானும் ஒருவருக்கும் மகன் அல்ல, ஆனால் அவரே அனைத்திற்கும் தந்தை ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல பகவான் அர்ஜுனனுக்கு ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யோக விஞ்ஞானத்தை, அதாவது பகவத்கீதையுடைய இந்த அறிவை நான் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றார். உடனே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது எப்படி கிருஷ்ணா, நீங்களும் நானும் சம வயது தானே, ஒன்னா விளையாடி இருக்கோம், ஒன்னா எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு சொல்ல முடியும்? அது எப்படி சாத்தியம்? ஏன்னா நம்ம 2 பேரும் சேம் ஏஜ் தான். அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கிறார். ஸோ இந்த கேள்விக்கு, அர்ஜுனுக்கு இந்த கேள்வி எதுக்காக வருது அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கறதுக்காகத்தான் இந்த கேள்வியை அர்ஜுனன் கேட்கிறார். அப்போ பகவான் சொல்றார், பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச பகூனி மே வ்யதீதானி ஜென்மானி தவ சார்ஜுன தான் அகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப அப்படின்னு சொல்றார். பகூனிமே வெதீதானி, நீயும் நானும் பல பல பிறவிகள் எடுத்திருக்கோம். பகு அப்படின்னா பன்மை, ஏக்கம் அப்படின்னா ஒருமை, பகுனா பன்மை. பகூனிமே வெதீதானி ஜென்மானி தவச அர்ஜுனா, அர்ஜுனா நீயும் நானும் பல பல பிறவிகள் எடுத்திருக்கோம். ஆனா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்ட அப்படின்னு சொல்ற. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, நீ அதை மறந்துட்ட அப்படின்னு சொல்ற. ஸோ இதுக்கப்புறம் தான் பகவான் என்ன சொல்ற, தான் எப்படி அவதரிக்கிறார் அப்படிங்கிறத சொல்ற. எதுக்காக நமக்கு மறதி இருக்கு, பகவான் எதுக்காக எதையும் மறக்கிறது இல்ல அப்படிங்கிறத சொல்ற. அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்ற. நான் பிறப்பற்றவனாக இருக்கிறேன். அஜ, அஜ, ஜன பிறப்பு, ஆ சேர்த்தா அதுக்கு எதிர்ப்பதம். அஜன பிறப்பற்றவர். நான் பிறப்பற்றவனாக இருந்த போதிலும், அஜோ அபிசன் அவ்யயாத்மா,
நான் எப்படி பிறக்கிறேன் அப்படின்னாக்க சம்பவாமி ஆத்ம மாயையா, என்னுடைய அந்த யோக மாயையுடைய சக்தியினால நான் பிறக்கிறது போல தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். ஸோ அதான் இங்க பிரபுபாதர் நமக்கு சொல்லியிருக்கார் இந்த பொருளுரையில. பகவான் பிறப்பற்றவர், அவருக்கு யாரும் தாயும் கிடையாது, யாரும் தந்தையும் கிடையாது. அவர்தான் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமா இருக்கார். சர்வ யோனீஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்திய தாசாம் பிரம்ம மகத் யோனிர் அகம் பீஜ பிரதாபிதா அப்படின்னு சொல்றார். எல்லாருக்கும் விதை கொடுக்கிற தந்தை நான் தான் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றார். சர்வ யோனிஷு கௌந்தேய, எல்லா பிறக்கிற எல்லாருக்கும் நான் தான் விதை கொடுக்கும் தந்தை அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது பிறப்பட்டவரான பகவான் பிறப்பது போல காணப்படுறதுக்கான காரணம் அவருடைய யோகமாயையினுடைய சக்தி தான். ஸோ இந்த யோகமாயை தான் விருந்தாவனத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா பகவானுடைய லீலைகளுக்கு உதவி செய்யறாங்க. இந்த யோகமாயை தான் பகவான மற்றவங்களுக்கு பகவான்னு புரிய விடாம செய்யறாங்க. ஈவன் கிருஷ்ணன் வந்து மண்ணு சாப்பிட்டு தன்னுடைய வாய்க்குள்ள அண்ட சராசரங்களை காட்டின போது கூட யசோதா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் குழந்தை வாயில நான் என்ன பாக்குறேன், எனக்கு ஏதோ கற்பனை போல இருக்கு அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த குழந்தை மண்ணு சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகுதே அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்களே தவிர, இந்த குழந்தை தான் முழுமுதற் கடவுள் அப்படிலாம் அவங்க நினைக்கிறது கிடையாது. யசோதைக்கும் அர்ஜுனனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. சக்கிய ரசத்துக்கும் வாத்சல்ய ரசத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அர்ஜுனனும் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்க்கிறார். விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனுடைய அந்த மனோபாவம் எப்படி எப்படி மாறுது அப்படிங்கறத நம்ம 11வது அத்தியாயத்துல பகவத்கீதையில பார்க்கலாம். ரொம்ப ஆசையா கேட்டார் இல்லையா, விஸ்வரூபத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனா விஸ்வரூபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு பிரமிப்பா இருக்கு ஆரம்பத்துல. எத்தனை ஆயிரக்கணக்கான தலைகள், ஆயிரக்கணக்கான கிரீடங்கள், ஆயிரக்கணக்கான கரங்கள், கால்கள் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. போக போக அந்த பிரமிப்பெல்லாம் போய் என்ன ஆகுது, பயம் வருது. ஏன் அப்படின்னா அந்த கால ரூபமா பகவான் என்ன பண்றாருன்னா எல்லாரும் கிருஷ்ணருடைய வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. பீஷ்மர், துரோணர், கர்ணன் எல்லாரும் கிருஷ்ணருடைய அந்த வாய்க்குள்ள வந்து விஸ்வரூபத்தோட வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்து பயம் வருது. அர்ஜுனன் கேட்கிறார், யார் நீங்க அப்படின்னு கேட்கிறார். காலோஸ்மி அகம் அப்படின்னு பகவான் சொல்றார். நான் தான் காலம், நித்தியமான காலம் நான் தான், எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். அப்போ பயத்துல அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். பாருங்க, கிருஷ்ணா நீங்க யாருன்னு தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், ஹே யாதவா, ஹே மாதவா, ஹே சகேதி அப்படிலாம் நான் கூப்பிட்டேன். அந்த தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் கேட்கிறார். ஸோ அந்த சக்கிய பாவம் போய் என்ன ஆயிடுச்சு, அங்க தாசிய பாவம் வந்துருச்சு. கிருஷ்ணரை வந்து எஜமானரா நினைச்சு தன்னை வந்து ஒரு தாசனா வச்சு அங்க வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா யசோதா அப்படி பண்ணல. யசோதையுடைய பாவத்துல எந்த குறையும் கிடையாது. அந்த வாத்சல்ய பாவம் பெருகிக்கிட்டே போகுது யசோதாக்கு. கிருஷ்ணர் செய்யற ஒவ்வொரு லீலையிலையும் யசோதையுடைய வாத்சல்ய பாவம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்போ யசோதை நினைக்கிறாங்க, ஏன் மண்ணு சாப்பிட்ட நீ அப்படின்னு கேட்கும். அது ரொம்ப அழகான ஒரு நரேஷன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படி பகவானுடைய அந்த பிறப்பு அப்படிங்கிறது அவருடைய யோக மாயினால நிகழக்கூடியது. அந்த யோக மாயா சக்தி தான் விருந்தாவனத்துல பூரணமா நிறைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகம். अपरे वसुदेवस्य देवज्ञां याचितोऽप्यघात् अजस्त्वम् अस्य क्षेमाय वदाय च सुरद्विषाम्. இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்லோகம் நம்ம வந்து பார்க்கலாம். வசுதேவர் மற்றும் தேவகி ஆகிய இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததால் அவர்களுடைய மகனாக நீங்கள் பிறந்தீர்கள் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். சந்தேகமின்றி தாங்கள் பிறப்பற்றவர்தான். எனினும் அவர்களுடைய நன்மைக்காகவும் தேவர்களிடம் பொறாமை கொண்டுள்ளவர்களை அழிப்பதற்காகவும் நீங்கள் பிறக்கிறீர்கள். இதே நம்ம பார்த்தோம், 3வது சாப்டர்ல பார்த்தோம். ஏதே சாம்ச கலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே அப்படின்னு பார்த்தோம். மேற்குறிப்பிட்ட அவதாரங்கள் இல்ல அவதாரங்கள் எல்லாருமே இந்திரனுடைய ஆட்சி காலத்துல பிரச்சனைகள் வரும்போது அதை வந்து சரி பண்றதுக்காக அவதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. சந்திரபாலு மாதாஜி படிக்கிறீங்களா? பொருளுரை.
வசுதேவரும் அதுதானே மாதாஜி? ஆமா. ஓகே. வசுதேவரும் தேவகியும் அவர்களது முற்பிறவியில் கதபா பிருஷ்ணி என்னும் பெயர்களுடன் பிறந்திருந்தனர். அப்பொழுது பகவானை தங்களது மகனாக பெறுவதற்கு அவர்கள் கடும் தவங்களை இயற்றினர். இதன் பலனாக பகவான் அவர்களது மகனாக தோன்றினார் என்று கூறப்படுகிறது. அசுரர்களை அல்லது நாஸ்திகர்களை அழிப்பதற்காகவும் உலக மக்கள் அனைவரின் நன்மைக்காகவும் பகவான் தோன்றுகிறார் என்று பகவத்கீதையில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. சுதப்பா பிருஷ்ணி. சுதப்பா. எஸ் மாதாஜி. சுதப்பா. ஆமா, சுதப்பா பிருஷ்ணி. சோ முதல் பிறவில அவங்க சுதப்பா பிருஷ்ணியா இருக்காங்க. பிருஷ்ணி கர்ப்பரா பகவான் அவதரிக்கிறார். அதுக்கப்புறம் கஷ்யப்பர் அதிதி அவங்களுக்கு பகவான் வாமனரா வர்றார். அதுக்கப்புறம் அவங்க தான் வசுதேவரும் தேவகியா வரும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அவங்களுக்கு பிறக்கிறார். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க வந்து பல கோடி வருடங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடும் தவம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அடுத்த ஸ்லோகம். பாராபதாரானயன்யே புவோ நாவ இவோ ததோ சீதந்த்யா பூரி பாரேன ஜாதோ ஹி ஆத்மபுவார்த்திதஹ. ஸோ அற்புதமான ஸ்லோகம். பூமியுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பகவான் அவதரிக்கிறார் அப்படின்னு இங்க வந்து பகவானுடைய அவதாரத்துக்குடைய பல்வேறு காரணங்களை இங்க குந்தி மகாராணி ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டே வர்றாங்க. அதுல இந்த காரணத்தை சொல்றாங்க. குலசேகர ஆழ்வாரும் அவருடைய முகுந்த மாலா சோஸ்திரத்துல சொல்றார். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ண விருஷ்ணி வம்ச பிரதீபக ஜெயது ஜெயது மேகஷ்யாமல கோமளாங்கோ ஜெயது ஜெயது பிருத்திவி பார நாசோ முகுந்த அப்படின்னு சொல்றார். ஸோ ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், பக்தர்கள் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல வரும். எந்த மாற்றமும் இருக்காது. ஒவ்வொருத்தர் சொல்ற விதம் வேறையா இருக்கலாம், ஆனா அந்த தத்துவம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. இது ரொம்ப முக்கியம். அதனால்தான் ஒரு போனஃபைடு ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து கேட்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். படைப்பிற்கு பிறகு பிறந்த முதல் ஜீவராசியான பிரம்மா நாராயணனின் நேரடியான மகனா. மாதாஜி எங்க படிக்கிறீங்க? எல்லாரும் கிளாஸ்ல தானே இருக்கீங்க, வேற எங்கேயாவது போயிட்டு வரீங்களா தெரியல எனக்கு. 34 34வது பதம். மொழிபெயர்ப்பு. கடலுள்ள படகு போல். ஓகே, நான் மொழிபெயர்ப்பு படிக்கலையா? ஓகே. கடலில் உள்ள படகை போல அதிக சுமை ஏற்றப்பட்ட உலகம் மிகவும் பாதிப்படைந்தது என்றும் உங்களது மகனான பிரம்மா உங்களிடம் வேண்டியதால் தொல்லைகளை குறைப்பதற்காக நீங்கள் தோன்றினீர்கள் என்றும் மற்றவர்கள் கூறுகின்றனர். சாரி மாதாஜி. ஓகே, இப்ப படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படைப்பிற்கு பிறகு நானும் அதை கவனிக்கல மாதாஜி. பொருளுரை படிக்கணுங்கிறது தெரியல மாதாஜி. இல்ல நான் மொழிபெயர்ப்பு நான் விட்டுட்டேன். அதனால நான் நினைச்சிட்டு இருக்கேன் மொழிபெயர்ப்பு படிச்சுட்டோம், அடுத்து இதான் வந்து பொருளுரையின் மாதிரி நான் அந்த மாதிரி நான் ஒரு ஃபீல்ல இருந்துட்டேன். ஓகே, படிங்க மாதாஜி. நீங்க மொழிபெயர்ப்பு படிக்காமயே அந்த மொழிபெயர்ப்புல என்ன அர்த்தம் இருக்கோ அதை சொல்லிட்டீங்க மாதாஜி. அதனால மொழிபெயர்ப்பு படிக்கல. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க. படைப்பிற்கு பிறகு பிறந்த முதல் ஜீவராசியான பிரம்மா நாராயணனின் நேரடியான மகனாவார். நாராயணர் சாயி விஷ்ணுவாக ஜட பிரபஞ்சத்தினுள் முதலாக பிரவேசித்தார். ஆன்மீக தொடர்பின்றி ஜடத்தினால் படைக்க முடியாது. படைப்பின் முதல் துவக்கத்திலிருந்து இக்கொள்கை பின்பற்றப்பட்டது. பரமாத்மா பிரபஞ்சத்துக்குள் புகுந்தார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து உதயமாகிய மலர் தாமரை பூவின் மீது முதல் ஜீவராசியான பிரம்மா பிறந்தார். இதனால் விஷ்ணு பத்மநாபன் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மா தாய் லட்சுமி தேவியின் தொடர்பினால் தந்தையிடமிருந்து நேரடியாக பிறந்தவர் ஆவார். இதனால் அவர் ஆத்ம பூ என்று எனப்படுகிறார். லட்சுமி தேவி நாராயணருக்கு பணிவிடை செய்து கொண்டு அவர் அருகிலேயே இருந்தாள். இருப்பினும் லட்சுமி தேவியின் தொடர்பு இல்லாமலேயே நாராயணர் பிரம்மாவை பெற்றார். இது பகவானின் சர்வ சக்தி ஆகும்.
நாராயணர் மற்ற ஜீவராசிகளை போன்றவர் என்று முட்டாள்தனமாக கருதுபவன் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாராயணர் சாதாரண ஒரு ஜீவராசி அல்ல. அவர் சாக்ஷாத் பரம புருஷ பகவான் ஆவார். தெய்வீகமான அவரது உடலின் ஒவ்வொரு பாகமும் மற்றெல்லா புலன்களின் ஆற்றல்களுடன் இயங்கக்கூடியவனவாகும். சாதாரண ஜீவராசி ஒருவர் உடலுறவில் குழந்தை பெறுகிறான். அவனுக்காக அமைக்கப்பட்டுள்ள இம்முறையை தவிர அவனுக்கு குழந்தை பெறுவதற்கு வேறு வழி இல்லை. ஆனால் நாராயணர் சர்வ வல்லமை உடையவர் என்பதால் எந்த சக்திக்கும் அவர் கட்டுப்பட்டவர் அல்ல. அவரது பல்வேறு சக்திகளினால் எதையும் மிக சுலபமாகவும் பக்குவமாகவும் செய்யும் சுதந்திரமும் ஆற்றலும் கொண்டவராவார். எனவே பிரம்மா தாயின் கர்ப்பப்பைக்குள் வைக்கப்படாமல் நேரடியாக தந்தைக்கு பிறந்த மகனாவார். எனவே அவர் ஆத்மபூ எனப்படுகிறார். இந்த பிரம்மா படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் மேலும் படைக்கப்பட வேண்டியவற்றிற்கு பொறுப்பாளி ஆவார். பிரபஞ்ச ஒளிவட்டத்திற்குள் ஸ்வேதத்வீபம் எனப்படும் தெய்வீகமான உலகம் ஒன்றுள்ளது. அது பரமபுருஷரின் பரமாத்மா அம்சமாகிய ஷீரோதக சாயி விஷ்ணுவின் வசிப்பிடமாகும். பிரபஞ்ச நிர்வாகிகளான தேவர்களால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் பிரபஞ்சத்தில் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் பிரம்மதேவரை அணுகுவார்கள். பிரம்மதேவராலும் அப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்றால் அவர் ஷீரோதசாயி விஷ்ணுவிடம் கலந்தாலோசித்து உலகில் அவதரித்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படி அவரிடம் வேண்டுகிறார். பூமி ஹம்சனாலும் மற்ற அரசர்களாலும் ஆளப்பட்டு அவர்களின் தீய செயல்களினால் அளவுக்கு அதிகமாக சுமை ஏற்பட்ட பொழுது அத்தகைய ஒரு பிரச்சனை எழுந்தது. பிரம்மதேவர் மற்ற தேவர்களுடன் ஷீரோதக கடற்கரையில் பகவானிடம் வேண்டினார். இதனால் கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் இவ்வுலகில் மகனாக அவதரிப்பார் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. எனவே பிரம்மதேவரின் பிரச்சனைகளினால் தான் பகவான் அவதரித்தார் என்று சிலர் கூறுகின்றனர். பிரார்த்தனைகளினால். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த லீலை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பிரம்மா முதற்கொண்டு தேவாதி தேவர்கள் எல்லாரும் இந்த ஷீரோதக சாயி விஷ்ணுவை போய் வழிபடுறாங்க. அது வந்து லோக்கல்ல இருக்கிற ஒரு பார்க்கடல். இந்த 17-14 லோகங்களுக்குள்ளேயே வந்து இருக்கிற இடம் தான் இந்த ஸ்வேத தீபம். ஸ்வேத அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம். பார்க்கடல் இருக்கு அங்கதான் வந்து ஆதிசேஷன் மேல பகவான் பள்ளி கொண்டிருக்கார். அந்த பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்னு நம்ம பாக்குறது அந்த ஷீரோதக சாயி விஷ்ணுவை தான். அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் தான் சுப்ரீம், அவருடைய ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாகவதம் தான் நமக்கு வந்து இந்த தெளிவை கொடுக்கறது. என்ன கொடுக்கறது அப்படின்னாக்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அவங்களுடைய விரிவங்கம் தான் இந்த 3 விஷ்ணுக்கள், கர்ப்போதக சாய் விஷ்ணு, காரணோதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். சோ பிரம்மா வந்து எப்படி பிறக்கிறார்? பகவானுடைய நாபியில ஒரு தாமரை மலர் வருது. இந்த தாமரை மலர்ல பிரம்மா பிறக்கிறார். பிரபா சொல்றார், பக்கத்தே லக்ஷ்மி தேவி இருக்காங்க. பட் லக்ஷ்மி தேவியுடைய துணை யாருக்கு தேவைப்படல? நாராயணருக்கு தேவைப்படல. இந்த உலகத்துல பிறப்பு அப்படிங்கிறது ஆண் பெண் இணை இல்லாம சாத்தியம் கிடையாது. ஆனா பகவான் இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் வந்து இந்த ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் நினைச்சா எப்படி வேணா அவதரிக்க முடியும், என்ன காரியத்தை வேணா அவர் வந்து சாதிக்க முடியும். நீங்க வராகமூர்த்தி பாத்தீங்கன்னா பிரம்மாவோட மூக்குல இருந்து வரார். வராகர் பிரம்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரம்மாவோட மூக்குல இருந்து வராகமூர்த்தி வரார். தூண்ல இருந்து நரசிம்மர் வரார். சோ அது மாதிரி யாரும் பகவானுக்கு ஒரு தாய் தந்தையர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்க வந்து பூமியுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக பகவான் எப்படி அவதரிச்சார்? ஏன்னா இந்த கிருஷ்ணா புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதான் நம்ம பார்க்கலாம். பூமி தாய் வந்து ஒரு பசுவுடைய வடிவத்தை எடுத்து பிரம்மா கிட்ட போய் அழறாங்க. என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அழறாங்க. பூமி தாய்க்கு எத்தனை கோடி ஜீவராசிகளை வேணா தாங்க முடியும். ஆனா யாருமே பகவானை வழிபடாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க பூமியால அதை தாங்க முடியாது. அதனாலதான் பக்தர்கள் கீர்த்தனம் பண்ணும்போது பூமி தாய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். அவங்க கீர்த்தனம் பண்ணி ஆடும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். மேல கையை தூக்கி ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடும்போது மேல் உலகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்களாம். நம்ம வந்து ஆடும்போது பூமி தாய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். இன்னும் தேவர்கள் எல்லாம் விடுதலையே ஆயிடுறாங்களாம். அவங்களுடைய அந்த ஜட வாழ்க்கையிலேருந்து அவங்க வந்து விடுதலை ஆகிறாங்களாம். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொன்பின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம்,
அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். ஸோ எப்படி பார்த்தார் அவர்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார் யாரை பார்த்தார்? யார் ஆடிக்கிட்டு இருந்தா அப்போ அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் சொல்றார், பொலிக 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 வெற்றி வெற்றி வெற்றி, போயிற்று வள்ளுயிர் சாபம். இந்த ஆத்மாக்கள் மேல இருக்கிற இந்த கலியுகத்தினுடைய எல்லா துன்பங்களும் போயிடும், கலியும் கெடும் கண்டு கொண்மீன் அப்படிங்கிறார். கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் வலிய புகுந்து இசை பாடி ஆடி. இந்த மாதிரி இஸ்கான் பக்தர்கள் இவ்வளவு பேர் வரப்போறாங்க. எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடி ஆட போறாங்க. வேற யார் பாடி ஆடுறாங்க சொல்லுங்க? யாருமே பாடி ஆடுறது கிடையாது. ஆனா பக்தர்கள், இஸ்கான் பக்தர்கள் என்ன பண்றாங்க? ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடி ஆடுறாங்க. நலியும் நரகமும், நரகத்துக்கு அங்க ஒண்ணு வேலையே இல்லையா, யமனுக்கு ஒண்ணு வேலையே இல்லையா, நைந்த யமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. யமனுக்கு வேலை இல்லாம போச்சான். ஏன்னா எல்லா பக்தர்களும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பாடி ஆடுறாங்களாம். ஸோ அப்படி சைத்தன்ய மகாபிரபு இந்த அசுர மனப்பான்மையை அழிச்சு நமக்கு பகவானுடைய நாமத்தை நமக்கு கொடுக்கிறார். நாமத்தை கொடுக்கறது மூலமா நம்மளுடைய அசுர மனப்பான்மையை அவர் அழிக்கிறார். இந்த விதத்துல பூமியுடைய பாரம் குறைக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். பவேஷ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவண ஸ்மரணார்ஹானி கரிஷ்யன் இதி கேசன. மொழிபெயர்ப்பு: பௌதிக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவிற்கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக, அம்முறைகளை புதுப்பிப்பதற்காகவே நீங்கள் தோன்றுகிறீர்கள் என்று மற்றும் சிலர் கூறுகின்றனர். ஸ்ரவண ஸ்மரணார்ஹானி, பகவானை பத்தி கேட்கணும், நிறைய கேட்கணும். பகவத்கீதையில அவருடைய உபதேசங்களை கேட்கணும், பாகவதத்துல அவருடைய லீலைகளை கேட்கணும். இப்படி கேட்க 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 பகவானை வழிபட 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 நமக்குள்ள இருக்கிற அந்த அனர்த்தங்கள் எல்லாம் போகும். பவேஷ்மின் கிளிஷ்யமானானாம், கிளேஷ அப்படின்னாக்க துன்பம். இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, துன்பங்களுடைய கடல். இது துன்பத்தினுடைய இருப்பிடம். இந்த துன்பத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? பகவானை பத்தி கேட்கணும், பகவானை பத்தி சொல்லணும், பகவானுக்கு அன்பா சேவை செய்யணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ண. பொருளுரை: தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே யுகந்தோறும் தாம் தோன்றுவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். தர்மம் பரம புருஷரால் ஏற்படுத்தப்பட்டதாகும். புதிய தர்மத்தை யாராலும் உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் பேராசைக்காரர்களுக்கு இது வழக்கமாகிவிட்டது. பகவானை பரம அதிகாரியாக ஏற்று மனப்பூர்வமான அன்புடன் அவருக்கு தொண்டு புரிய வேண்டும். அதுவே தர்மத்தின் உண்மையான வழிமுறையாகும். ஜீவராசி ஒருவன் தொண்டு செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதால் அவனால் அதை செய்யாதிருக்க முடியாது. அது அவனுடைய உண்மையான ஆதார நிலை ஆகும். பகவானுக்கு தொண்டு செய்வதுதான் ஜீவராசியின் ஒரே கடமையாகும். பகவான் உயர்ந்தவர், ஜீவராசிகள் அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள். எனவே ஜீவனின் ஒரே கடமை அவருக்கு தொண்டு புரிவதாகும். துரதிர்ஷ்டவசமாக மாயைக்குட்பட்ட ஜீவராசிகள் தவறாக புரிந்து கொண்டதனால் தான் பௌதிக ஆசையின் காரணத்தால் புலன்களின் தொண்டர்களாக ஆகியுள்ளனர். இந்த ஆசை அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய ஆசையினால் ஜீவராசி பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்காக வெவ்வேறு திட்டங்களை தீட்டுகிறான். இந்த ஜட இன்பம் நெறி தவறிய உடலுறவு வாழ்வை மையமாக கொண்டுள்ளது. எனவே அவன் பகவானுடைய மேற்பார்வையின் கீழ் வெவ்வேறு கிரகங்களில் உள்ள வெவ்வேறு உடல்களுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்வதன் மூலமாக பிறவி சக்கரத்தில் சிக்கிக் கொள்கிறான். எனவே ஒருவன் அறியாமையின் எல்லையை கடந்து சென்றால் அல்லாது அவனால் பௌதிக வாழ்வின் மூவகை துன்பங்களிலிருந்து விடுபட முடியாது. இதுவே இயற்கையின் சட்டமாகும். ஆயினும் பகவான் துன்புறும் ஜீவராசிகள் எதிர்பார்ப்பதை விட அவர்களிடம் அதிக கருணை கொண்டுள்ளார். எனவே அவரது அசாதாரணமான கருணையினால் அவர் அவர்கள் முன் தோன்றி கேட்டல், பாடுதல், நினைவிற்கொள்ளுதல்
தொண்டு செய்தல், பிரார்த்தனை செய்தல், ஒத்துழைத்தல் மற்றும் அவரை சரணடைதல் முதலான பக்தி தொண்டின் கொள்கைகளை புதுப்பிக்கிறார். மேலே குறிப்பிட்ட கொள்கைகள் அனைத்தையுமோ அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றையோ பின்பற்றினால் அது ஒரு பந்தப்பட்ட ஆத்மா அறியாமையின் சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு உதவும். இவ்வாறாக பகிரங்க சக்தியின் மாயைக்குட்பட்டுள்ள ஜீவராசி தன்னால் உண்டாக்கப்பட்டுள்ள எல்லா பௌதிக துன்பங்களில் இருந்தும் விடுதலை அடைகிறான். இக்குறிப்பிட்ட வகையை சேர்ந்த கருணையானது பகவானால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உருவில் ஜீவராசிகளுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோமோ அதை நம்ம பொருளை திரும்ப படிக்கணும். பிரபுபாத் சொல்ற நாம பகவானுடைய நித்தியமான சேவகன், தொண்டன் அப்படிங்கிறத சொல்ற. அதாவது ஜீவராசி ஒருவன் தொண்டு செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறான். நம்மளை எதுக்காக பகவான் படைச்சிருக்காருன்னா அவருடைய தொண்டுக்காக தான் படைச்சிருக்கார். ஆனா இந்த அறியாமையினால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நானே கடவுள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். விளையாட்டா கூட நம்ம அதை சொல்லக்கூடாது. விளையாட்டா கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அது நம்ம மனசுல ஆழமா இருக்கு, அந்த எண்ணம் இருக்கு. ஒரு சமயத்துல நான் ஒரு குரூப் போய் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே லேடிஸ் தான். அவங்க வந்து லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிற குரூப்பு. அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்காக நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அங்கே போயிட்டு இருந்தேன். ரொம்ப தூரம் போகணும், எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போகணும். அங்கே போய் ப்ரீச் பண்ணிட்டு வருவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் எப்படி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னாக்க, அம்பிகை அம்பிகை, அவங்களே அம்பிகையா லலிதா அம்பிகையை சோஸ்திரம் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து ஒருத்தர் சொல்லிக்கும் போது அம்பிகைன்னு அப்படி சொல்லி கூப்பிட்டுப்பாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நம்ம எதனால மாட்டிக்கிட்டோம், மாயையினுடைய வலை என்ன, நாமளும் அந்த இடத்த அடையணும் அப்படின்னு நினைச்சதுனால தான் பகவான் வந்து நம்மளை இங்கே அமைச்சிருக்க. 2 கிருஷ்ணர்லாம் இருக்க முடியாது. கிருஷ்ணர் ஒருத்தர் தான், பகவான் மட்டும்தான் கிருஷ்ணர். ஏக்கலே ஈஸ்வர கிருஷ்ண ஆரா சபபிருத்திய அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் ஒருத்தர் தான் பகவான். நம்ம எல்லாருமே அவருடைய சேவகன், தொண்டன் தான் நம்ம. ஸோ அதனால இங்க வந்து தொண்டு செய்யறதுக்காகத்தான் நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கோம். பகவான் உயர்ந்தவர், ஜீவராசிகள் அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள். எனவே ஜீவனின் ஒரே கடமை அவருக்கு தொண்டு புரிவதாகும். ஆனா துரதிருஷ்டவசமா நம்ம என்ன பண்ணிட்டோம், இல்ல நானும் உங்களை மாதிரியே அனுபவிக்கணும், அது எப்படி, நீங்க மட்டும்தான் கடவுளா, நீங்க மட்டும்தான் அனுபவிப்பீங்களா, நானும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அங்க உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு பகவான் நம்மள அனுப்பிச்சு வச்சுட்டார். இந்த உலகத்தை படைச்சு நம்மள அனுப்பிச்சு வச்சுட்டார். அப்போ இந்த உலகத்துல வந்து மாயையுடைய பிடியில மாட்டிக்கிட்டு 3 விதமான துன்பங்கள், அத்தியாத்மிக, அதிபௌதிக, அதிதெய்வீக, இந்த துன்பங்களால நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பவேஷ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிகி, அவித்தியினால வரக்கூடிய அந்த ஆசைகள், அதை நிறைவேற்றுக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள், இதைத்தான் நம்ம திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதை அடையணும், இதை அடையணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் நம்மளை எங்க கொண்டு போய் விடுது, திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்சத்துல மேலும் கீழையும் ஒரு கொடராட்டினத்துல உட்காந்து சுத்துற மாதிரி நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம் பல்வேறு பிறவிகள்ல. பிரம்மாண்ட பிரமிதே கோணே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாண்ட பிரமிதே அப்படின்னா இந்த 17 14 லோகத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்திக்கிட்டே இருக்கோம். பிரமித்தேன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த பிரம்மாண்டத்துல. ஒரு சமயம் தேவர்களா இருக்கும், ஒரு சமயம் புழு பூச்சிகளா இருக்கும், ஒரு சமயம் மரம் செடி கொடிகளா இருக்கும், ஒரு சமயம் மனித பிறவி எடுக்கிறோம். இப்படி ஆத்மா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. எப்போ இதை நிறுத்த முடியும், இந்த பிறவி சக்கரத்தை எப்போ நிறுத்த முடியும் அப்படின்னாக்க, பவேஷ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிகி ஸ்ரவண ஸ்மரணார்ஹானி கரிஷ்யன் இது கேச்சன. எப்போ பகவானை பத்தி கேட்கிறோமோ, எப்போ பகவானுடைய புகழ பாடுறோமோ, எப்போ அவருக்கு தொண்டு செய்யறோமோ, அப்போ இந்த பிறவி சக்கரத்தை நம்மளால நிறுத்த முடியும். இந்த கருணையை நமக்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபுவா வந்து கொடுத்திருக்கார். அடுத்த பிரார்த்தனையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முந்தானேத்து கிளாஸ்ல, அந்த மார்னிங் கிளாஸ் ஜபா பிராக்டிஸ்ல பிரபு சொன்ன பகவான் நம்மளுக்கு வந்து எழுதின லவ் லெட்டர் வந்து 2 இருக்கு, பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப அது அற்புதமா இருந்தது மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
இன்னைக்கு காலையில கிளாஸ்ல உக்ரம் ம். வீர மகாவிஷ்ணு சொல்லக்கூடாதுன்னு அந்த பிரபுஜி சொல்றாங்க மாதாஜி. ஏன் எந்த பிரபு? ஒரு ஃப்ரைடேல வருவாரு ஆன் தி பாத் ஆஃப் கீதால. அவர் பேரு? ஃப்ரைடேல வருவாரு. ஃப்ரைடேல மட்டும் தெரியல எனக்கு. உக்ரம் வீரம் எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்களே. இது சொல்ல வேண்டாம் கேட்டாங்க ஒரு மாதாஜி. ம். சொல்ல வேண்டாம், நான் 3 டைம்ஸ் தான் சொல்றேன் அப்படின்னாங்க. ம். இல்ல உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் உங்களை கேக்குறேன். நான் டெய்லி 3 டைம்ஸ் தான் சொல்றேன், சொல்லலாமா? அதெல்லாம் சொல்லலாம். எதுக்காக எந்த கான்டெக்ட்ல அவர் சொன்னாரு எனக்கு தெரியாது. பட் உக்ரம் மாதாஜி வீரம் மாதாஜி அவங்க சேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா நாம மட்டும் சேட் பண்ணுங்க. உக்ரம் வீரம் அந்த நரசிம்ம ஸ்லோகம் சேட் பண்ண வேணாம், ஆனா ஒரு டைம் 2 டைம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அதான் மாதாஜி. எந்த கான்டெக்ட்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் அவங்க வந்து ஜபமாலையில 108 ஜபமாலையிலயும் சேட் பண்ணலாமான்னு கேட்டாங்க 108 டைம். அது அது வேண்டாம்னு சொன்னாரு. அது சாண்டிங் பண்ண தேவையான அவசியம் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். நம்ம வந்து நரசிம்ம யஜ்யம் பண்ணும்போது 108 முறை உக்ரம் வீர மகாவிஷ்ணு சொல்லிதான் நம்ம வந்து நரசிம்ம யஜ்யம் போது நம்ம அதை சாண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி விசேஷ சமயங்கள்ல அதை பண்ணலாம். ஜென்ரலா அது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மட்டுமே நமக்கு போதுமானது. அது மட்டுமே நமக்கு போதுமானது. அதுதான் மாதாஜி சொன்னாங்க. மாதாஜி மாதாஜி. நான் டெய்லி 2 மாலை சொல்லிட்டு இருங்க மாதாஜி, அது தப்பா? உக்ரம் வீரம் பொதுவா அந்த மாதிரி எல்லாம் சாண்டிங் பண்றது தேவையில்லை மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்டிங் பண்ணா போதும். நம்மளுடைய கோல் என்ன, குறிக்கோள் என்ன, பகவானுடைய சேவை வேணுமா, இல்ல வேற என்ன நோக்கத்துக்காக நம்ம ஜபம் பண்றோம், அதை நீங்க வந்து மனசுல பிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்காக ஜபம் பண்றோம் நம்ம? இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துடைய அர்த்தம் என்ன? பௌதிக லாபம் எதிர்பார்த்து ஜபம் பண்றோமா, இல்ல நமக்கு வந்து இல்ல நமக்கு வேற ஏதாவது ஆசைகள் இருக்கா, இல்ல ஏதாவது பிரார்த்தனையோட பண்றோமா, என்ன நோக்கத்துக்காக நம்ம ஜபம் பண்றோம், அதை நம்ம வந்து கிளியரா. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் கிட்ட நம்ம என்ன யாசிக்கிறோம் அப்படின்னா அவருடைய சேவையை யாசிக்கிறோம். எடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணிட முடியாது, தூய பக்தர்களா ஆயிட முடியாது. நம்ம வந்து நேத்து கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். 4 விதமான பக்தர்கள் என்ன சரணடைகிறாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற, சதுர்விதா பஜந்தே மாம் சொல்ற. இந்த கேட்டகரியில நம்ம இருக்கலாம். ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம சொல்லும் போது பகவானுடைய சேவையைத்தான் நம்ம வந்து கேட்கணும். கிருஷ்ணா உங்களை வந்து என்னுடைய சேவையில ஈடுபடுத்துங்க, ஹே ராதே கிருஷ்ணா உங்களுடைய சேவையில என்னை ஈடுபடுத்துங்க, அப்படித்தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.